ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவில் வச்சு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் மைதாவில் கூட ட்ரை பண்ணலாம். கோதுமை மாவில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படின்ற கணக்கில் 1.5 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே அதே பதத்தில் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பண்ணுவீங்களோ அதே அளவு பிணைஞ்சிக்கனா போதும். மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஸோ மாவு வந்து கொஞ்சம் நேரம் காயாமல் இருக்கணும். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். 1.5 கப் மாவுக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். இது கூட 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக அண்ட் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது மேபி அது கடிச்சிருவாங்க, காரமாக இருக்கும். அதனால் மிளகாய் தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. அவ்வளோதான், நமக்கு இப்போ இந்த எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சப்பாத்தி மாவு வந்துட்டு நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஊறினாலே போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு தின்னா உருட்டிக்க போகிறோம். இதுக்கு வந்து கீழே மேலே மாவு போட்டு உருட்டுறத விட எண்ணெய் தேய்ச்சிட்டு உருட்டினீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நமக்கு நல்லா இந்த மாதிரி ஷேப் முக்கியம் இல்லை, நல்லா தின்னா உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையிலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 4 பக்கமும் நான் இப்போ மடிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தின்னா தேய்ச்சிருக்கோம் அப்படின்னா தான் நமக்கு மடிக்கும் போது அது வந்து ரொம்ப ஒரு கெட்டி லேயராக இருக்காது. நமக்கு அது வெந்து வரதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பஃப் ஷேப்பில் வரணும் இது. ஸோ ஸ்டிக் ஆகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த எண்ணெய் தொட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது. எண்ணெய் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாகவே ஒட்டிடும். இதை அப்படியே எடுத்து தோசை டவா வந்துட்டு சூடாக இருக்கும்போது போட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். அண்டு சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து குக் பண்ணணும். இதை அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த முட்டை வரைக்கும் வேகும். அண்ட் மாவும் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு லேயருமே நல்லா வேகும் சாஃப்டாக. ஸோ லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ரொம்ப கம்மி ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமாவது பொறுமையாக அதை வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இன்னொரு மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி தின்னாக மாவு தேய்ச்சிட்டு டேரெக்டாக அதை கல்லில் போட்டுட்டு சென்டரில் அந்த எக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லே அதை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே 4 பக்கமும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்னோடய தவா வந்து சென்டரில் கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும், அதனால் முட்டை வந்து எனக்கு ஓடுது. மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கல் வந்து கொஞ்சம் குழிக்கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது சரியாக வரும். எனக்கு வெளியில் முட்டை மட்டும் கொஞ்சம் வந்துடுச்சு, அவ்வளோதான். பட் மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் எண்ணெய் தடவிட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே இருக்க முட்டை வரைக்கும் வேகும். அண்ட் சப்பாத்தி எல்லா பக்கமும் அந்த லேயர்ஸ் எல்லாமே வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம், உள்ளே இந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக, நீங்கள் வந்துட்டு எண்ணெய் தடவும் போது ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். எந்த சைட் டிஷ்மே வந்து நமக்கு இது தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.